யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. பரிதாபமாக உயிரிழந்த 17 வயது சிறுவன். ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம், போலீசாரினால் தொலைபேசி அழைப்பு. மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய நோ டாபிக், நான் சேகு. இன்றைய தினம் மகுடம் டிவியினுடைய நோ டாபிக்கினூடாக நாங்கள் பேசவிருப்பது கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:30 நினைக்கிறேன் நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். யாழ்ப்பாணத்தில் அல்லைப்பிட்டி என்ற பகுதியில் ஒரு ஐஎஸ் வேன் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருந்தாங்க. இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பில் நிறைய தகவல்கள் அன்றைய தினம் செய்திகளாக வந்தது. அந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட வாகனம் தொடர்பில் காணொலிகள் எல்லாம் வெளியில வந்திருந்தது. இந்த விடயம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படி சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரு 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய நெத்தி பொட்டில் துப்பாக்கிச் சூடு பின்னாலிருந்து சூடு நடத்தியதனால் அவருடைய நெத்தி பொட்டிலிருந்து அந்த துப்பாக்கி தோட்டா வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்ற தகவல்கள் கூட, அங்கிருந்து வர தகவல்கள் கூட வெளியாகி இருந்தது. இப்போ இது சமூக வலைத்தளங்களில் பேசப்படுவதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தமிழ் மக்களினிடையே அல்லது தமிழ் பேசுகின்ற உறவுகளினிடையே பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு 17 வயது சிறுவன் மீது வாகனத்தை நிறுத்தலை, அதனால் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. உண்மையிலுமே போலீஸாருக்கு வாகனத்தை யார் ஓட்டுனது, சிறுவன் ஓட்டுனானா பெரியவர் ஓட்டுனாரா அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு வாகனத்தை நிறுத்தாத போது அதோட டயரில் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கலாம், அல்லது வேற எங்காவது துப்பாக்கிச்சூட்டை நடத்தி வாகனத்தை நிறுத்த முற்பட்டிருக்கலாம். தூக்குன உடனே கண்ணை வச்சு நெத்திப்பட்டில் சுடுறதோ அல்லது தலைக்கு மேலே சுடுறதோ அப்படின்னு ஒரு குற்றவாளி ஓடினாருன்னு சொன்னால் அந்த குற்றவாளிக்கு காலுக்கு கீழே தான் துப்பாக்கிச்சூடு நடத்தணும் என்ற அதிகாரங்கள் சட்டங்கள் எல்லாம் இருக்குது. முட்டு காலுக்கு கீழே தான் துப்பாக்கிச்சூடு நடத்தணும் அப்படின்ற சட்டங்கள் கூட நாட்டில் இருக்குது. எனவே இல்லை போலீஸாரை தாக்க வந்தாங்க அல்லது போலீஸார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றாங்க அப்படின்றத ஒரு பேரில் இவங்களும் போலீஸாரும் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்துவாங்க. அது தொடர்பிலான சம்பவங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பாதாள உலக குழுவினர்களுடைய அந்த துப்பாக்கிகள் ரவைகள் மீட்பு அல்லது போதைப்பொருள் மீட்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிற நேரம் அவர்கள் துப்பாக்கி எடுத்து சுட பார்த்துருப்பாங்க. அப்போ போலீஸார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பாங்க. இது இவ்வளோ தூரம் போலீசார் அறிவிப்பில் வெளிவந்திருக்கும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கடந்த செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சிறுவன் மீது துப்பாக்கிச் சூடை போலீஸார் நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஐஎஸ் வேனை நிறுத்த பார்த்துருக்குறாங்க அல்லைப்பிட்டி பகுதியில் வச்சு. ஆனால் நிறுத்தாததுனால துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் துப்பாக்கிச் சூடு எங்கே நடத்தணும், எப்படி நடத்தணுன்ற சட்ட வரைமுறைகள் அல்லது சட்டத்திற்குள்ள சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தான் போலீஸார் இந்த துப்பாக்கிச் சூடை நடத்தணும் என்ற கோரிக்கை கூட சட்டங்களாக இருக்குது. இப்போ இது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு அதிகமாக சட்டம் தெரியாது, ஆனால் நம்ம அதை பற்றி ஓரளவு கிடைத்திருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கிற அறிவை கூட, நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஞான அல்லது பார்வை ஞான அறிவுகளை வைத்து பேசலாம். இப்போது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இளைஞர் தொடர்பில் பரபரப்பான பல தகவல்கள் வெளியிட வந்திருக்கு. போலீஸார் சொல்லியிருந்தாங்க, இது சிறுவன் இல்லை, அவனுக்கு 19 வயதாகுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை போலீஸார் விடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த பையனுக்கு 17 வயசு அப்படின்ற ஒரு அறிவித்தலை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அவருடைய குடும்பத்தினர். அதாவது 10ஆம் தேதி போலீஸார் வெளியிட்ட ஊடக அறிவித்தலில் 17 வயது என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் 10ஆம் தேதி 17 வயசு அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை போலீஸார் வெளியிடுறாங்க. ஊடக அறிவிப்பின் மூலம் அறிவித்தலின் மூலம் வெளியிடுறாங்க. ஆனால் 11ஆம் தேதி போலீஸார் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு போலீஸ் அறிவித்தல் வெளியிட்டு இந்த சிறுவனுக்கு 19 வயது அல்லது இந்த இளைஞன், இவர் சிறுவன் அல்ல இளைஞன், இவனுக்கு 19 வயது அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை விட்டுருக்குறாங்க. ஆனால் குடும்பத்தார் இது தொடர்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போது இந்த உயிரிழந்த சிறுவனுக்கு 2008ஆம் ஆண்டு இந்த சிறுவன் பிறந்திருக்கிறாரு. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பிறந்ததாக சொல்லப்படுகிறது. 2008 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த சிறுவன் பிறந்திருக்கிறாரு. அதன்படி இந்த சிறுவனுக்கு 9ஆம் தேதி, அது நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்தால் தான் 18 வயதே பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டார். இப்போ அந்த சிறுவனுக்கு 17 வயது 3 மாதங்களும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போது அது சிறுவன் தானே, 17 வயது 3 மாதங்கள் அப்படின்னு சொன்னால் சிறுவன். சாதாரணமாக A level கிளாஸ் படிக்கிற
பையன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 18 வயசு 19 வயசு, இப்போ இந்த வருஷம் ஓலெவல் செய்கிறவங்களுக்கு 17 வயசு ஆகிட்டு, ஏன்னு சொன்னால் அந்த கல்வி முறைகள் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்ததுனால 17 வயசு ஆகிட்டு. நாமெல்லாம் 16 வயசில் ஓலெவல் பண்ணணும். இப்போது இந்த சிறுவன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை வந்து நியாயப்படுத்த பார்க்குறாங்க, இல்லை இது தொடர்பில் வந்து போலியான தகவல்களை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய குடும்பத்தார் வந்து இப்போது கவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மகன் தவறு செய்திருக்கிறாரு, போதைப் பொருள் பாவனைக்கு ஈடுபட்டிருக்கிறார், இப்படி ஊடகங்கள் இப்படியான தகவல்கள் வெளியாகுது, அது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தார் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஊடகங்களில் பரபரப்பான செய்திகள் தகவல்கள் இந்த சிறுவன் தொடர்பில் வருது, போதைப் பொருள் அல்லது வேறு ஏதாவது பாவனைகள் இப்படியான விடயங்களை சொல்கிறாங்க, இது எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த சிறுவனுடைய பெற்றோர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும், அது வேற ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான போலி பிரச்சாரங்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிவார நேரம் உண்மையிலுமே அந்த சிறுவனை இழந்த குடும்பங்களுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பாக இருக்கும், எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளையோட பேரில் வந்து போலீஸில் வந்து ஒரே ஒரு முறைப்பாடு இருக்குது, வேப்ப மரம் ஒன்று வெட்டப்பட்டது காணி வளாகத்தில். அந்த வேப்ப மரம் வெட்டப்பட்ட நேரம் விறகை வந்து 2 பக்கமும் பிரித்து கொள்றதா பேசி இருந்தோம். ஆனால் அந்த விறகு வந்து எங்களுக்கு தரப்படலை. அதனால் என்னுடைய மகன் போயிட்டு அந்த விறகுகளை வந்து எடுத்திருந்தார். அது தொடர்பில் மாத்திரம்தான் போலீஸில் வந்து ஒரு புகார் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பில் மாத்திரம்தான் ஒரு முறைப்பாடு இருக்குது. இதை தவிர என்னுடைய குழந்தையின் மீது எந்தவித புகாரும் எந்தவித குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. முடிந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் சில ஊடகங்களில் வந்து போதைப் பொருள் கொண்டு போனார், இல்லை போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கிறாரு, ஐஸ் பாவனையில் ஈடுபட்டிருக்கிறாரு, இல்லை வேறு ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வந்து இந்த ஊடகங்களில் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதனால் வந்து இந்த குடும்பத்தார் வந்து இந்த விடயத்தை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே ஒரு 17 வயது சிறுவன் சுட்டுக் கொல்லப்படுறாரு, அது சட்டத்தில் எந்த அடிப்படையில் இருக்கின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டுமாக இருந்தால் ஒரு போலீஸார் எப்படி நடத்தணும் என்ற முறை அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சில சட்டங்களை வந்து கற்பித்திருப்பாங்க, துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய முறையை கூட கற்பித்திருப்பாங்க. எனவே சோதனை நடவடிக்கைகளை ஈடுபடுறவங்க வந்து நாங்கள் வெளிநாடுகள் எல்லாம் நிறைய காணொலிகள் பார்த்துருக்கிறோம், தப்பி போகிறாங்க, ஆனால் துப்பாக்கிச்சூடு நடத்துறதை விட துரத்தி பிடிக்கிறாங்க. அது ஹெலிகாப்டராக இருக்கட்டும் அல்லது போலீஸ் வாகனங்களாக இருக்கட்டும், போலீஸ் மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், அதில் துரத்தி பிடிக்கிறாங்க. முடியாத ஒரு பட்சத்தில் தான் அந்த டயர்களுக்கு ஷூட் பண்ணுற விடயங்களை வந்து நாங்கள் சினிமாக்களையும் பார்த்துருக்கிறோம், நிஜ வாழ்க்கைகள் சர்வதேச ரீதியில் நடக்கக்கூடிய இது மாதிரி சம்பவங்களை கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம். எவ்வளவுதான் இருந்தாலும் அதை பிடிக்கிறதுக்கு முறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்த உடனே கன் எடுத்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தவறு பிழை அப்படின்ற ஆராயிறதை விட இந்த சட்டத்தை சரியாக போலீஸார் கடைப்பிடிக்கிறாங்களா அல்லது சட்டத்தை சரியாக பின்பற்றுறாங்களான்ற ஒரு கேள்வி சமூகத்தின் மத்தியில் இருக்குது. குறிப்பாக ஒரு சிறுவனை சுட்டத்துக்கு பிறகு பல விடயங்களை போலியாக பிரச்சாரம் செய்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுவனுக்கு வந்து 19 வயசு, முதல்ல 17 வயசு, அப்புறம் 19 வயசு அப்படின்ற அறிக்கைகளை வெளியிடுறது வந்து எவ்வளவு தூரம் சரியான ஒரு அந்த சிறுவனுக்கு அடையாள அட்டை இருக்கலாம், பிறப்பு சான்றிதழ் இருக்கலாம், ஏனைய விடயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் வச்சு அந்த சிறுவனுக்கு எத்தனை வயதுன்றதை வந்து உறுதிப்படுத்திட்டு தான் ஊடக அறிவிப்புகளை பொறுப்புள்ள போலீஸ் நிலையங்களோ போலீஸ் அதிகாரிகளோ போலீஸ் ஊடக பிரிவுகளோ வெளியிடணும் என்றது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். நம்மளுக்கு ஒரு நியூஸை வந்து நம்ம ஒரு சோர்ஸாக எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த சோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம மிக அதிகமாக இந்த போலீஸுடன் தொடர்பு கொண்டு தான் இந்த சோர்ஸை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஒரு செய்தியை வந்து உறுதிப்படுத்தி தான் அதை நாங்கள் பதிவிடுறோம், வெளியேற்றுறோம், அந்த செய்திகள் தொடர்பான தகவல்களை தரோம். அப்போ அந்த சோர்ஸ்ன்றது நம்மளுக்கு முக்கியம். அந்த சோர்ஸை வந்து நாங்கள் வெளியில் சொல்கிறது இல்லை, ஆனால் அந்த சோர்ஸை உறுதிப்படுத்துறது போலீஸில். அப்போ போலீஸ் வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைமையில் இல்லாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரியான தகவல்களை உறுதி செஞ்சு மக்களுக்கு செய்திகளாக வழங்க முடியாது. அப்போது ஒரு சுட்டுக்கொல்லப்பட்ட அல்லது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு இறந்த ஒரு சிறுவனுடைய தகவலை வந்து போலீஸார் திரட்டி இருக்கணும். முதல்ல இந்த சிறுவன் எப்போ பிறந்தான்ற ஒரு விடயத்தை சொல்லி அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ் இருக்கிறதா, ஆள் அடையாள அட்டை இருக்கிறதா, இதுகளை வந்து பரிசோதனை செய்துவிட்டு அல்லது தொடர்பில் தகவல்களை சேகரித்து விட்டு தான் ஊடக அறிக்கைகளை வந்து போலீஸார் வெளியிடணும் என்றது வந்து அவர்கள் சட்டத்தினூடாக சரியாக நடந்து கொள்ளணும் என்றது வந்து ஒரு விடயமாக இருக்குது. ஆனால் இப்போது இவர்கள் சரியாக நடந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த சிறுவன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் போலியானது அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வாறு இருப்பினும் இன்றைய தினம் அந்த சிறுவனுடைய இறுதிக்கிரியைகள் நடைபெறவிருக்கிறது. எனவே இதன் போது
ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடாது, இதன் போது போராட்டங்கள் நடத்தக்கூடாது, அரசியல்வாதிகள் வீட்டுக்கு வந்தா பேசக்கூடாது அப்படின்ற சில சட்டங்களை போலீசார் போட்டிருக்கிறதாக குடும்பத்தார் வந்து சொல்லி இருக்காங்க. இது நம்மளுக்கு செய்திகளாக வந்திருக்கு. இப்போ அந்த குடும்பத்தார் மீது குடும்பத்தாருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் ஒரு போலீஸ் அதிகாரி கதைக்கிறேன், இந்த இடத்துல இருந்து இந்த போலீஸ் அதிகாரி கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிறுவனுடைய இறுதி கிரியைகள் நடக்கிற நேரம் நீங்க வந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தக்கூடாது, நீதி கேட்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தக்கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது. இதற்கான சட்ட விதிகளை வந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சட்டமா அதிபர் திணைக்களமோ அல்லது இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. எனவே இது தொடர்பில் உங்களை கூப்பிடுவாங்க, அந்த நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு அறிவித்தலையும் சொல்லியிருப்பதாக அந்த குடும்பத்தார் சொல்லி இருக்கிறதாக எங்களுடைய செய்தியாளர்கள் எங்களுக்கு செய்திகளாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்போ போகிற அரசியல்வாதிகள் யார் வந்தாலும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த குடும்பத்தாருக்கு தொலைபேசி அழைப்பினூடாக வந்து சொல்லி இருக்கிறதாக அந்த குடும்பங்கள் வந்து சொல்லி இருக்கிறது. இது நிருபர்கள் எங்களுக்கு செய்திகளாக அனுப்பி இருக்கிறாங்க. எனவே இப்படியான விடயங்களையும் வந்து ஏன் செய்கிறாங்க, எதற்காக செய்கிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி நம்மளுக்குள்ள இருக்குது இல்லையா? இப்போது இது தெளிவான ஒரு சில விடயங்களாக இருக்குது இல்லையா? அப்போது இது உண்மையிலுமே நினைத்து சுடப்பட்ட துப்பாக்கி சூடு அல்லது தவறுதலாக எங்கேயோ வெடி வைக்கிறதுக்கு பதிலாக எங்கேயோ வச்சுப்பட்டது அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லலாம் இல்லையா? அந்த இடத்துல சிசிடிவி இருந்துச்சு என்று சொன்னால் சிசிடிவி காணொலிகளை பார்க்கலாம். சிசிடிவியே இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி பரிசோதனை பண்ணுறது? போலீஸார் சொல்கிறத தான் கேட்கலாம். அந்த வாகனத்தில் பயணித்த மேலும் 2 பேருக்கு வந்து இப்போ பிணை வழங்கி இருக்கிறாங்க, சரீர பிணை வழங்கி வெளியில் விட்டுருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்னத்தை சொல்ல போகிறாங்க ஊடகங்களுக்கு? அவர்கள் சொல்லுவார்களா, பேசுவார்களா, இது தொடர்பில் கருத்துக்களை சொல்லுவாங்களா, அவர்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது போலீஸில் வைத்து அப்படின்ற கேள்விக்குறி கூட இருக்குது. இந்த ஐஎஸ் வேன் வந்து ஒருத்தட்டு எடுத்து யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்ல வந்து தன்னுடைய மகன் ஓட்டுவதற்காக கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் சொல்லியிருக்கிறாங்க. எனவே தான் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் வந்து இந்த ஐஎஸ் வாகனத்தை அந்த பையனுக்கு வழங்கி இருக்கிறாங்க ஓட்டி பழகிறதுக்காக. அப்போது அதில் சிறுவன் பழகிறதுனால சில நேரம் நம்மளுக்கு ஓட்ட நேரம் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் அல்லது மனப்பயங்கள்னால வந்து ஒருவேளை வாகனம் வேகமாக போயிருக்கலாம், இல்லை அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கலாம், அதன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கலாம். இதுக்கு ஆதாரபூர்வமான இந்த விஷயங்களும் இல்லை, ஆனால் குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நடந்த சம்பவம், இதனால தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க, வாகனத்தில் ஒன்றும் இருக்கல, வாகனத்தில் நம்ம பையன் வந்து இப்படியான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடலை அப்படின்றத வந்து குடும்பத்தார் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வாறு இருப்பினும் இந்த செயற்பாடுகள் போலீசார் இந்த நடந்து கொண்ட விதங்கள், நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு என்ன சம்பவம் பின்னணி என்கின்ற விடயத்தில் வந்து சமூக ஊடகங்களில் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ இந்த சிறுவன் வந்து சிறுவன் இல்லை, இது ஒரு 19 வயதுக்கு மேற்பட்ட ஒரு இளைஞன் அப்படின்றத வந்து உறுதி செய்யறதுக்கு போலீசார் ரொம்ப போராடி இருக்கிறாங்க. இப்போ அதே போல தான் இப்போ இன்றைக்கு இறுதி கிரியைகள் நடக்கிற நேரம் இது தொடர்பில் தகவல்களை யாருக்கிட்டையும் போராடாதீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தாதீங்க, நீங்கள் வந்து நீதி கோராதீங்க அப்படின்ற சில விடயங்களையும் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த இழப்பினுடைய வழி, அந்த இழப்பு எவ்வளவு தூரம் என்று வடகிழக்கில் வாழ்கிற சமூகம் பல வருடங்களாக அனுபவிச்சு வராங்க. ஆனால் இப்படி இழப்பு நடந்ததுக்கு பிறகு நீதி கோராதீங்க, இல்லை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதும் எவ்வளவு தூரம் ஜனநாயகம் என்றதை வந்து சிந்திக்க வைக்குது. எனவே இந்த விவகாரத்தில் வந்து உங்களுடைய கருத்து என்ன? போலீசாரினுடைய இந்த செயற்பாடுகள் தொடர்பில் என்ன நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்பட போகிறது என்பது பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே இந்த சிறுவன் வேண்டுமென்றே துப்பாக்கி நெத்தியில் வச்சு சுடப்பட்டதா சில கருத்துக்கள் சொல்லியிருக்கு. நாங்கள் எதையும் கண்ணில் காணல, ஆனால் ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் வர சில பதிவுகளை பற்றி தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். எனவே இது தொடர்பில் முழுமையான தகவல்கள், சரியான விசாரணைகள் அது தொடர்பில் நடத்தப்பட்டதுக்கு பிறகுதான் தகவல்கள் வெளியில் வரலாம். எனவே மக்கள் இந்த சம்பவத்துடன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அல்லது நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே பொதுவாக சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டத்திற்கு எல்லோரும் சமன், சட்டத்தை சரியாக பின்பற்றணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு மாத்திரமில்லை, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகள், போலீஸாராக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம், கடற்படையாக இருக்கலாம். எனவே இந்த விடயங்களை வந்து இவர்களும் சட்டத்தை சரியாக பின்பற்றணும். எங்கே சுடணும், எப்படி சுடணுன்ற அறிவுரை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அங்கே சுட்டாங்களா, அப்படி சுட்டாங்களான்ற கேள்வி கூட இருக்கும். எனவே பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த விவகாரத்தில் தகவல்கள் மேற்படி வார நேரம் நாங்கள் உங்களுக்கு தாரதுக்கு காத்திருக்கிறோம். எனவே இந்த அல்லைப்பட்டி பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அல்லது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டினால் வந்து ஒரு சிறுவன் அநியாயமாக உயிரிழந்து போயிருக்கிறார். அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி சரியான தகவல்கள் இன்னும் கிடைக்கல. இதில் எது உண்மை எது போயின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால்
தகவல்களை தர வேண்டியது எங்களுடைய கடமை. யாருக்கும் ஜனநாயக ரீதியாக போராடுறதுக்கும் ஜனநாயகமாக நீதிகளை கோர்றதுக்கும் எங்களுடைய அரசியலமைப்பில் கூட தடை இல்லை. எனவே நம்மளுடைய நீதிக்காக இறங்கலாம், போராடலாம், பேசலாம் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது செய்யக்கூடாதுன்ற அழைப்பை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது எச்சரிக்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது என்பதையும் நாங்கள் நினைவூட்டிக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நோட்டோபிக்கினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.